நீ பண்ண வேண்டிய பிரயாணம், இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அதுதான். பிரயாணம் வெகு தூரம். பிரயாணம் என்ன? ஒரு அம்மா நேரடியாக கேட்டாங்க, பிரயாணம்னா என்னன்னு. நம்ம எங்கேயாவது போறோமா அப்படின்னு. எங்கேயும் போகல. பிரயாணம் என்பது நம்முடைய செயலை குறிக்கிறது, அவ்வளவுதான். இதை நீங்க புரிந்து கொண்டால் போதும். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய செயல், நம்முடைய செயல்பாடுகள், கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. புரியாதவங்க தனியா கேட்கறதுல தப்பே கிடையாது, கேட்டுக்குவாங்க, அப்பதான் நல்லது. ஏன்னா தெரியாத ஒன்றை நீங்கள் ஏதோ ஒண்ணு நினைச்சு கற்பனை பண்றதை காட்டிலும் தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் போதுதான் நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் என்று சொல்லும் பொழுது இங்க எலியாவை குறித்து என்னன்னா, அவன் செய்ய வேண்டிய இன்னும் வேலைகளை, அவனுடைய செயலைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறான். அவன் 40 நாள் போனான் அப்படிங்கிறது இல்ல, அவன் செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பிரயாணம் வெகு தூரம் என்பது, நம்முடைய செயல் என்பது இன்னும் ஏராளம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதுக்காக தான் இந்த பிரயாணம் வெகு தூரம் என்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த செயல், பிரயாணம் என்பது ஒரு செயல். அந்த செயலை செய்வதற்கு, ஒரு செயலை செய்வதற்கு நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற எண்ணம் மிக முக்கியமானதா இருக்கிறது. நம்முடைய செயலுக்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதை நாம் போன வாரத்திலே உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 அமைப்புகளாக நம்ம படைத்திருக்கிறோம். இதுல இந்த ஆத்துமா அதுதான் நம்முடைய மனது. இந்த மனதில் இருக்கிற எண்ணம், இந்த மனதில் இருக்கிற சிந்தனை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து ஏற்கனவே போன வாரத்துல சில விஷயங்களை உங்களோடு இடைப்பட்ட, இதுல உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கூட நீங்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆனா இப்ப கேட்காதீங்க, நமக்கு நேரம் இருக்காது. தனியா கேளுங்க, உங்களுக்கு சொல்றேன். அதாவது யூதர்கள் எவ்விதமாய் தேவனை குறித்து புரிந்திருந்தார்கள், அதுல பாவிகள், ஆயக்காரர்கள், அவர்கள் எப்படி, பேசிகள் எப்படி ஆண்டவரை புரிந்திருந்தாங்க, யூதர்கள் எல்லாரும் புறஜாதிகள் எப்படி புரிந்திருந்தாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு செயலை நாம் செய்வதற்கோ இல்ல செய்ய முடியாமல் இருப்பதற்கோ எது காரணம்? அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எண்ணம், அதான் மனதில் இருக்கிற எண்ணம். அதாவது கேள்வியா அது பதிலா சொல்லாம கொஞ்சம் நீங்க சிந்தித்து அதை சொன்னா, யோசித்து அதை சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள பொதுவாக பதில சொல்லாம உங்களுக்குள்ள அதை நீங்க அதை எப்படி அதை பாக்குறீங்க? நான் இந்த செயலை செய்ய முடியாததற்கு உண்மையிலே செய்ய முடியாதான் காரணமா, இல்லை செய்ய முடியாது என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறதுனால் செய்ய முடியலையா? முடியாது, இதை நான் செய்ய முடியாது, எனக்கு சாத்தியம் இல்லை. அப்போ நம்முடைய பல செயல்பாடுகளும் முடங்கி இருப்பதற்கு காரணமா இருக்கிறது அதை செய்ய முடியாதனால் அல்ல, முடியாது என்ற எண்ணம். முடியாது என்றன்னா நம்முடைய செயல்பாடு என்ன செய்கிறது, முடக்கி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது எது? எண்ணத்தை கரெக்ட் பண்ணாதான் நம்முடைய போக வேண்டிய தூரம், நம்முடைய செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4:19. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முன்னால எல்லா வசனங்களை வாசித்து பாருங்க.
யாரை குறித்து? ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்குது. இப்ப வாசிங்க 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கற்பம் செத்து போனதையும் எதை எண்ணாது இருந்தான். அவனுக்குள் இருக்கிற பலவீனத்தை எண்ணாது இருந்ததுனாலதான் அவன் குழந்தையை பெற்றெடுத்தான். அப்ப அவன் செயலுக்கு காரணம் சொல்லுங்க, முடியாது என்ற எண்ணம் அவனை விட்டு எடுத்து போயிட்டான். அவன் எண்ணாது இருந்தான். ஹல்லேலூயா. எதை எண்ணாது இருந்தான்? தன் சரீரம் செத்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு என் பலன் இல்லை. இப்போ நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். ஏன் அந்த செயலை நான் செய்யலைன்னா, முடியாது என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறதுனால செய்யல. ஆமாவா இல்லையா? ஆனா அவன் எண்ணாது இருந்தான். எதை எண்ணாது இருந்தான்? தன் சரீரம் செத்து போனதை. அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்யணும்னா என்ன செய்யக்கூடாது? இது முடியாது என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள வச்சீங்கன்னா, மனசுல வச்சிருந்தீங்கன்னா விசுவாசம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. சிலர் சில ஊழியர்கள், நாங்க விசுவாசத்துல ஊழியர் செய்யறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எப்படி போட்டோலாம் கொண்டு வருவாங்க. நாங்க இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்கு, சர்ச்சு கட்ட போறோம், விசுவாசத்துல ஊழியர் செய்யறோம், என்ன பண்ணுங்க? எவ்வளவு முரண்பாடு பாருங்க. விசுவாசத்துல உதவி செய்யற ஊழியர் செய்யற நீங்க கேட்கிறேன், ஒவ்வொருத்தையா ஒரு ஊரா போய் கேட்கலாம். அப்போ எங்க விசுவாசம் எப்படி கிரியை செய்யும்? விசுவாசம் பேலன்ஸ் செய்யணும்னா என்ன செய்யணும்? என்னாது, இது என்னால முடியாது. ஆபிரகாம், திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. இதுதான் விசுவாசத்துல பலம் உள்ளதுக்கான அர்த்தம். இன்னைக்கு நாம் விசுவாசத்துல பலம் உள்ளவர்களா பலவீனமானவர்களா? உள்ள வேற என்ன இருந்ததுன்னு பலவீனமானார்கள். எண்ணாது இருக்கிறார். எதை எண்ணாதுன்னா, இது என்னால முடியாது. இப்ப சொன்னேன், இந்த வருஷத்துல ஒரு ஆத்மாவாதியாவது சபைக்கு கொண்டு வரணும். கொடுக்கும்போது எத்தனை பேர் நினைச்சீங்க இது நம்மளால முடியாது? என்னாச்சு? தானே எத்தனை பேர் மனசுக்குள்ள அந்த கைப்பிடி வாங்க உடனே முடிவு பண்ணியாச்சு, இது நம்மளால முடியாது. பண்ணீங்களா இல்லையா? இது நம்மளால முடியாது, நான் கொண்டு வர முடியாது. அப்பவே என்ன செஞ்சிருச்சு? உங்க விசுவாசம் தோற்று போச்சு. அப்பவே என்னாச்சு? நம்முடைய விசுவாசம் என்னாச்சு? பலவீனமா போச்சு. எது பலவீனமா போகணும்? எது பலவீனமா போகணும்? என் மனதில் இருக்கிற எண்ணம் பலவீனமா போகணுமே தவிர விசுவாசம் பலவீனமா போகக்கூடாது. இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமா இல்லை, அதான் அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் எண்ணம், அவன் மனதிலே என் சரீரம் செத்து போனதை அவன் அந்த எண்ணத்தை அங்க கொண்டு வைக்கல, மனசுல கொண்டு வைக்கல. அவன் மனசுல எதை கொண்டு வைக்கல? செத்து போச்சுங்கிற எண்ணத்தை வைக்கல. ஆனா இந்த விசுவாசம் அவருக்குள் கிரியை செய்யறதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. ஆபிரகாம் சில ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவன் ஜெயம் பெற்று வரும்போது அவன் சோர்ந்து போயிருக்கிறான். அவன் சோர்ந்து போறது காரணம் என்னன்னா, குழந்தை இல்லைங்கிறதான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க.
அதை அவர் அவனுக்கு நீதியாக இருந்தார். இன்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை சன்னதிக்கும் சுதந்திரமாக கொடுத்து உன்னை ஊர் என்னும் கல்வியுடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதுக்கு அவர், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்தை கொடுப்பேன். நான் சொல்றது கரெக்டா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனம் தானா? வெளியே அழைத்து, இப்ப பாருங்க, ஆண்டவர் ஏன்னா அவனுக்குள் எந்த எண்ணம் ஸ்டோர் ஆயிடக்கூடாது, கர்த்தரால் அது முடியாதுங்கிற எண்ணம் ஸ்டோர் ஆயிடாது. என்னால முடியாதுதான், என்னால முடியாதுதான். என்னைக்குமே என்னால் முடியுங்கிற எண்ணத்தை நம்ம ஒரு நாள் வைக்கக்கூடாது. கர்த்தரால் முடியாதுங்கிற எண்ணத்தை என்ன செய்யணும்? கண்டிப்பா உள்ள வைக்கணும். முடியாது ஒன்றும் இல்லை வைக்கணும், முடியாதுன்னு வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தரா எல்லாம் கூடுங்கிற எண்ணம் தான் உள்ள இருக்கணுமே தவிர என்னால் முடியாதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த தப்பு எந்த விஷயத்திலுமே என்னால் முடியாதுங்கிற எண்ணம் உள்ள இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா என் தேவனால் கூடாதுங்கிற எண்ணம் மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடாது. அதனால ஆண்டவர் கூட்டு போய் வானத்தை காட்டுறாரு. பாருப்பா, நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன. அப்பதான் ஆபிரகாம் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? வாசிங்க, அந்த வாசிங்க. கர்த்தரை விசுவாசித்தான். பாருங்க, எத்தனையோ முறை ஆண்டவர் எண்ணத்தை மாத்த முயற்சி பண்ணாலும் நிறைவேறுக்கு மாற மாட்டேன். விசுவாசத்தை தூண்டும்படியாக தேவன் அநேக முறை நம்மோடு டேப்பட்டா கூட நாம் இன்னும் என்ன செய்யல? நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளல. இன்னும் நம்முடைய எண்ணங்கள் மாறாமலே இருக்கிறது. ஏன் நம்முடைய செயல்பாடு மாறலங்கிறதுக்கான காரணம் இன்னும் நம்முடைய எண்ணங்களை மாற்றாமல் இருக்கிறதுனாலதான் நாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறோம். விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறதுனாலே நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியல. தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய முடியல. அல்லேலூயா. புரிஞ்சுதா? அது அடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:11-12. கிதியோன் கோதுமையை மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்கிறார். இப்போ மீதியான் கையிலிருந்து அவன் கோதுமையை தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமா போரடிக்கிறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருக்குது? மீதியானின் கைக்கு நம்மளை யாரும் தப்புவிக்க முடியாது. அவன் ஒரு செயலை காண்பிக்கிறான். என்ன செயலை காண்பிக்கிறான்னா, நான் பயந்த சுபாவம் உள்ளவன், என்னால முடியாது, மீதியான கையில என்னால தப்புவிக்க முடியாது. கோதுமையை தப்புவிக்கிறதுக்கு அவன் பயந்து போய் ஆலைக்கு சமீப போரடிக்கிறான். நான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? ஆனா அவன் உண்மையில யாரு கிடையாது, பயந்தவன் கிடையாது. ஆண்டவர் ஆனா அவனுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன சொல்லுது? நீ மீதியான கைக்கு கோதுமை தப்பிக்கிறது கஷ்டம், அதனால ஆலைக்கு சமீபம் மறைவிடமா போரடி. அவனுக்குள்ள என்ன சொல்லுது? நீ சபைக்கு ஒழுங்கா வராத, நீ கரெக்டா டைமுக்கு சபைக்கு வராத, பிரசங்கம் 8 மணினா 8:30 வந்துரு. மைண்ட் சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை முறை சொன்னாலும் மைண்ட் அப்படிதான் சொல்லும். அந்த மைண்ட் அந்த எண்ணம் அப்படி ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு, அது மாறாது. சீக்கிரமா ஜெபம் பண்ணு, மாறாது. மைண்ட் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமா என்னத்தை சாதிக்க போறோம்? யாரும் இருக்க மாட்டாங்க. நாம போய் ஜெபம் பண்ண என்ன ஆக? கர்த்தர் உனக்கு கொடுத்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருல்ல, உனக்கு வச்சிருக்கிறாரு இல்லையா? ஆனா மைண்ட் பலமுறை ஆண்டு பேசினா கூட மைண்ட்ல ஒண்ணு ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. மீதியான் கைக்கு என்ன செய்ய முடியாது, கோதுமைய யாரு தப்பு வைக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம், அந்த பயம். ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ உண்மையில யாரு கிடையாது, பயந்தவன் கிடையாது, நீ பராக்கிரமசாலி.
உன் எண்ணம் உன்னை என்ன செய்யுது? பயந்தவனா காண்பிக்கிறது. உன் எண்ணம் உன்ன இன்னைக்கு நம்முடைய எண்ணம் தான் நம்மளை பலவீனனா காட்டுது, பயந்தவனா காட்டுது. ஆனா உண்மையில நான் யாரு? ஆண்டவர் சொல்லாரு. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, பராக்கிரமசாலி. அப்ப அவன் யாரு? உண்மையில அவன் பயந்தவனா? கிடையாது. அவன் பராக்கிரமசாலி. கோதுமையை தப்பு வைக்கிறதுக்காக அவன் நாளைக்கு செலவழிக்கான். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கோதுமையை தப்பு வைக்கிறதுக்காக உன்னை நான் முன்குறிக்கல. நீ போக வேண்டிய தூரம் என்ன செய்யணும்? மீதியானரை முறியடிக்கணும். இவன் கோதுமையை தப்பு வைக்கிறதுக்காக தான் போரடிக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை தப்பு வைக்கிறது உன் வேலை இல்ல. நீ நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். கோதுமையை தப்பு வைக்கிறதுக்காக ஆலயத்துக்கு சமீப போரடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை சேவ் பண்றதுக்காக ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மீதியானரை முறியடிக்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டவன், நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எண்ணம் எங்க வச்சிருக்கு? நம்மள சொல்லுங்க. உன் மனதில் இருக்கிற எண்ணம் உன்னை எப்படி வச்சிருக்குது? உன்னை சேவ் பண்ண சொல்லிட்டு இருக்குது, உன்னை பாதுகாக்க சொல்லுது. ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு போக வேண்டிய தூரம் எது? சொல்லுங்க. நீதியான முறியடிக்க, கோதுமையை தப்பு வைக்க அல்ல, உன் வாழ்க்கையை சேவ் பண்றதுக்கு அல்ல, உன்னை பாதுகாக்கிறதுக்கு அல்ல. நீ போக வேண்டிய தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குப்பா. நீ என்ன செய்யணும்? மீதியானியரை முறியடிக்கணுமே தவிர, இவன் மீதியானியருக்கு பயந்து கோதுமையை பாதுகாக்க என்ன செய்தான்? ஆலைக்கு சம போரடிக்கிறான். இன்னைக்கு நம்முடைய எண்ணம் நம்மளை ஏதோ செய்ய, ஆண்டவர் செய்ய நினைக்கிற வேலைய ஒரு சின்ன இடத்துல செய்ய வச்சு நம்மளை சேவ் பண்ணும். என்ன பாதுகாக்கிறதுக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கு. நீ குறுகிய வட்டத்துல இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நீ போக வேண்டிய தூரம், நீ என்ன செய்யணும்? கிதியோனே என்ன செய்யணும்? மீதியானரை முறியடிக்கணும். முறியடிக்க வேண்டியவன் கோதுமையை பாதுகாக்க நினைக்கிறான். ஒரு கம்பெனில பெரிய ஒரு மேனேஜரா இருக்கிறவன் கம்பெனி வாட்ச்மேனா இருந்தா ஏற்றுக்க முடியுமா? இல்லையா? என்னெல்லாம் கம்பெனில பெரிய லெவல்ல நான்லாம் வர முடியாது, நான் ஒரு வாட்ச்மேனாவே இருக்கிறேன். இது இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறோம். நீ வாட்ச்மேனா இருக்கிறது கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் அநேகருக்கு வேலை கொடுக்கிற ஒரு வேலை எஜமானா கூட தெரிஞ்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனா நான் என் மனதுல அப்படி இருக்கு எண்ணம். என் மனதுல என்னுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னை ஒரு சாதாரண நிலையில வச்சிருக்கு. ஆனா நீ போக வேண்டிய தூரம் சொல்லுங்க. என்ன ஆயத்தர சொல்ல மாட்டேன்றீங்க? நீ என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? நீதியாரை முறியடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவன் எனக்குள்ள இருக்க எண்ணத்தை சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனை குறித்து சொல்றாரு. இன்னைக்கு உங்களை குறித்து நீங்க என்ன நினைல, கர்த்தர் உங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா உங்க செயல்பாடு மாறும். அல்லேலூயா. உங்களை குறித்து நீங்க வச்சிருக்கிறதல்ல, என்னை குறித்து நான் நினைக்கிறதல்ல, என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், அவருடைய எண்ணம் என்ன. அல்லேலூயா. அடுத்தது தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:10 வாசிங்க. அந்த பத்திரத்துக்கு பாத்தீங்களா, இங்கே நம்முடைய எண்ணம் உங்களை அப்படி ஸ்டாப் பண்ணுது. ஆனா கரெக்ட் பண்ணி நீங்க திருப்பி வாசிக்கலாம். நம்ம தப்பா வாசிட்டோம்னு ஸ்டாப் பண்றீங்க பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்குள்ள இருக்க எண்ணம். நம்ம தப்பு பண்றோம், ஆனா அதை கரெக்ட் பண்ணி வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்போனா நீங்க வாசித்து அந்த வேலையை முடிக்க முடியும். இதுதான் உங்களுடைய செயல்பாடு. இப்ப பாத்தீங்களா, கர்த்தர் தான் கரெக்ட் பண்றது. அல்லேலூயா. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட என்று அறிந்தோம்.
பாருங்க, இப்போ அதாவது முதலாவது அங்க இருக்கிற சாஸ்திரிகள் மற்ற எல்லாருக்கும் ஹெட்டா பிரதான அவங்களுக்கு தலைவரா இந்த தானியேல் நியமிக்கப்படுகிறான். அடுத்தது ராஜா நேபுகாத்நேச்சார், அடுத்து அவன் தன்னுடைய எல்லா தேசம் கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட தேசங்கள் எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க எல்லாம் அவன் தேசாதிபதிகளை நியமித்து அந்த தேசாதிபதிகளை விசாரிக்கிறதுக்கு 3 பிரதானிகளை தேர்ந்து கொள்கிறான். அதுல தானியேல் ஒருவனா இருக்கிறான். இன்னும் அவனுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்க இருக்க அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு, இந்த பிரதானிகளுக்கு மேல உயர்த்துறதுக்கு ராஜா திட்டமிட்டான். அதனால என்ன பண்றான்னா, இவனை உயர்த்தும் நினைக்கும் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிற இந்த இந்த காரியங்கள்லாம் மற்ற பிரதானிகளுக்கும் மற்ற தேசாதிபதிகளுக்கும் தெரிய வந்தன. இவனை எப்படியா காலி பண்ணணும், இவனை ஏதாவது சூழ்ச்சி செய்து இவன் மேல வரக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் யாரு? பாபிலோனை சேர்ந்தவன், கல்தியர் தேசத்தை சேர்ந்தவன். இவன் இஸ்ரேல்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை. ஆக இவனை எப்படியாவது மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சூழ்ச்சி பண்ணி எல்லா காரியத்திலையும் அவனை குற்றப்படுத்த தேடும் போது எதுலையுமே குற்றப்படுத்த முடியாத சூழ்நிலை, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அவனை குற்றப்படுத்துறதுக்காக இவங்களா போய் ராஜாவே உண்மை தவிர யாரும் ஒரு 30 மாசம் 30 நாள் வரைக்கும் யாரும் சேவிக்க கூடாதுன்னு ராஜாவை ஒரு டியூன் பண்ணி விட்டு ராஜாவை உத்தரவு போட வச்சுட்டான். போட்டுட்டு திருப்பி வந்து தானியேலை கூட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த மாதிரி தானியேல் ஒருத்தர் இருக்கிற அவங்க தேசத்துல, நீர் வச்சிருந்த ஆள் தான். இப்போ அவன் 3 வேளை இந்த மாதிரி ஜெபம் பண்றான். இவன் ரொம்ப ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறான். இவங்க அநியாயம், இவங்க பண்ற திட்டம், இவங்க பண்ற சூழ்ச்சி, இந்த ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது, இதெல்லாம் அவன் தெரிந்திருந்தும் இத மைண்ட்ல வைக்கல, இத மனதுல வைக்கல. இந்த எண்ணத்தை, ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டாங்கிற எண்ணத்தை அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம எப்பொழுதும் போல அவன் 3 வேளையும் ஏதோ ஒரு எண்ணம் தான் உங்கள் ஜெப வாழ்க்கையோ உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தையோ தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா தானியேலுக்கு எதுவும் தடையில்லை. காரணம், அவன் எதையும் தன் மனதில வைக்கல். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதும் தானியேலோ வென்றால் 3 வேளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என்ன தடை வந்தாலும் அந்த எண்ணத்தை மனசுல வைக்கவே கூடாது. பிசாசு அதை கொண்டு வைக்க வேண்டும். பிசாசு கொண்டு அந்த மனதுல ஒரு எண்ணத்தை வச்சுதான் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, உங்களுடைய ஜெப வாழ்க்கைய, உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை, உங்களுடைய ஊழியத்தை எல்லாத்தையும் தடை செய்யும். அந்த எண்ணத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்கள் செயல்பாடுகள் ஒரு நாளும் ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு இன்னொன்னு நீங்க செய்ய வேண்டியதை நிறுத்திட்டா, நீங்க ரெகுலரா செய்வத காரியம் நிறுத்திட்டா, நீங்க போக வேண்டிய தூரத்தை ஈஸியா தடை செய்திடலாம். பிசாசுக்கு நல்லா தெரியும். தானியேல் தொடர்ந்து ஜெபம் பண்ணா அவனுடைய ஜெப வாழ்க்கையில்தான் அவன் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் பிரதானிகளுக்கு மேலான நிலையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறான். இப்போ அவனை தடை பண்ணுனா, அவன் ஜெப வாழ்க்கை தடை பண்ணுனா, டோட்டலா அவனுடைய எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிடலாம்? தடை செஞ்சிடலாம். பிசாசு நல்லா தெரியும். அதனாலதான் என்ன பண்றான், அந்த கையெழுத்து வைக்க சொல்லி அந்த உத்தரவையும் அவன் கேட்க, இவன் எதையுமே தன்னை மனதுல வைக்கல. தான் செய்யவிட்டு போல, முன்பு செய்தது போல, இஸ்ரவேல் தேசத்துல இருந்தது போல, இப்பொழுதும் அவன் அடிமைப்பட்டு வந்ததான பாபிலோன் தேசத்திலையும் பாபிலோன் தேசத்திலும் ராஜா உத்தரவு விட்டு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதிலும் இன்னும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறான். நீ செய்ய வேண்டிய காரியங்களை, தேவனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், நீங்க ஜெபிக்கிற ஜெபம், செய்கிற ஊழியம், கர்த்தருக்காக கொடுக்கிற காரியம், உழைக்கிற ஊழியம், நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை எங்க கொண்டு போகணுமோ தானா கொண்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த தடை செய்யறதுக்கு தான்
ஒரு எண்ணத்தை பிசாசு உள்ள கொண்டு வர மனது. அல்லேலூயா. இதை தடை செய்யறதுக்கு தான் உங்கள் ரெகுலரா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதுக்கான காரியங்கள் தான் சபை கூடுகை, ஜெப வாழ்க்கை, வேத தியானம். இதெல்லாம் என்னது? உங்களுடைய ரெகுலரா நீங்க இதெல்லாம் செய்யணும். செஞ்சாதான் தேவனோடு கூட உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான உறவு இருக்கும். தேவன் அடுத்த நிலையை உங்களை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. இந்தியா முழுவதுமே எல்லா காதுகளில் துணித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெயர். சமீபத்திலே உலக கோப்பை, பெண்களுக்கான உலக கோப்பையிலே 127 ரன் அடித்த ஜெமிமா என்ற அந்த பெண், அவள் ஒரு கிறிஸ்தவ பெண். அவளுடைய தகப்பனார் ஒரு பாஸ்டர். ஏற்கனவே அந்த தகப்பனார் அவர் மேல நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள், அந்த பிள்ளை மேல நிறைய குற்றச்சாட்டுகள், நீங்கள் மதம் மாற்றுகிறவர்கள் சொல்லி நேஷனல் அளவில் கூட பங்கு பெறாதபடிக்கு சில தடைகள் இருந்தது. ஆனா அவர்களுடைய ஜெபம், கர்த்தர் ஒரு நாள் அதையெல்லாம் உடைச்சு வெளியில வர உதவி செய்தார். அல்லேலூயா. எதிர்பார்க்காத அளவுல வேர்ல்டு கப்ல வந்து விளையாட செய்து 127 ரன் அவள் எடுப்பதற்கு, இந்தியாவுக்கு கப் வாங்கி கொடுக்கறதுக்கு, பெருமை சேர்க்கறதுக்கும் கர்த்தர் மாற்றினார். ஆனா அவக்குள்ள நான் கிறிஸ்தவன், எங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி செய்யாது, சப்போர்ட் பண்ணாது நினைச்சிருந்தா, அந்த எண்ணம் இருந்தா அவ வெளியில வந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. பிசாசு விதைக்கிற எண்ணம் அது. நீ கிறிஸ்தவ, உனக்கெல்லாம் உலகத்துல சமுதாயத்துல மதிப்பு கிடையாது, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ஜெப வாழ்க்கையை தடை செய்கிற எண்ணத்தை எடுத்து போடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கையை தடை செய்கிற எண்ணத்தை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எண்ணம் தான் உங்க வாழ்க்கை ஓட்டத்தை தடை செய்கிறது. ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. முதல் முறை ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வாசிங்க. அதுக்கு முன்னால இல்ல ஃபர்ஸ்ட் வாசிங்க. இல்ல அதுக்கு முன்னால நான் சொல்றது 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். சொல்லி படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் தட்டி எழுப்பி, எழுந்துரு, சரி, எதுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு? பட்னியாவை படுத்து கிடந்தான். பட்னியா படுத்து கிடந்தா சாப்பாடு கொடுக்கணும். பட்னியாவா படுத்து கிடந்தான்? ஏன் சூரச்செடியில படுத்து கிடந்தான்? அதுவும் எங்க போயிட்டான் தெரியுமா? இவன் எங்க ஊழியம் செஞ்சான் தெரியுமா? யாருக்கு சொன்னான்? இஸ்ரவேலின் ராஜாவுடைய மனைவிக்கு சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்தவன் அங்க இருந்தா நம்மளை கொன்றுவான். இப்ப யூரியாவுக்கே வந்துட்டான். இப்ப எங்க வந்துட்டான்? அப்படிதானே? இப்ப எங்க வந்துட்டான்? எலியா யூதாவின் அது 3ஆம் வசனத்துல அவன் எழுந்து தெரிந்த போது அவன் எழுந்து ராணையை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு, யூதாவு தேசத்துக்கு வந்துட்டான். ஏன்னா யூதையா அது அவங்க வந்து கர்த்தருடைய ஜனங்கள், ஓரளவுக்கு பயம் இருக்குது, நம்மளை அவங்க காப்பாத்திடுவாங்க. ஏன்னா ரெண்டாவது அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, யூதையாவுக்கும் இஸ்ரவேலுக்கும். அதனால நமக்கு சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தான். அப்படி இருந்தா அவனுக்கு பயம். அவன் வேலைக்காரனை ஒரு இடத்துல விட்டுட்டு இவன் இன்னொரு வனாந்தரத்துல போய் ஒரு சீர செடிகளை என்ன செஞ்சுட்டான்? படுத்து கிடக்குறான். நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறோம். யூரியாவில் போனாதான் நம்மளை உயிர் பாதுகாக்கும்னு நினைச்சு இன்னைக்கு நம்ம எங்கெங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
அவன் போய் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும். அவன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுட்டான்? ஆமா, அதாவது நம்முடைய மைண்ட்ல இருக்கிற அந்த எண்ணத்தை தேவனுடைய வார்த்தையினால நிரப்ப 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 அது மாறும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாப்பாடு தேவன் தருகிற ஆகாரம். ஆபிரகாம் அவன் மைண்ட்ல வேற ஏதாவது, அவன் மைண்ட்ல என்னன்னா எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை, அதை அவனோட மைண்டை சேஞ்ச் பண்றாரு, கூட்டு போறாரு, வானத்தை பாடுறா, என்ன நட்சத்திரங்கள் என்ன, அப்பதான் அவன் மைண்ட்ல என்ன செய்யறான்? குழந்தை இல்லையேங்கிற எண்ணத்தை எடுத்து போட்டுட்டு தேவனை விசுவாசிக்கிறான். கர்த்தரை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற சாப்பாடு, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இத எவ்வளவு உட்கொள்கிறோம். சிலர் சும்மா கடமைக்கு பைபிள் வாசிக்க கூடாது. என்ன சொல்லியிருக்கு? இரவு பகலும் தியானமா இருக்கணும். வாசித்து அதுல இரவு பகலும் நம்ம எவ்வளவு தியானிக்கிறோமோ அதுதான் நம்ம மைண்ட்ல போய் ஸ்டோரேஜ் ஆகும். அல்லேலூயா. கடமைக்கு வாசிக்கிறது இல்லை, எவ்வளவு போதும். நான் சொன்னேன், அது அந்த அதை தண்ணி கீழே ஊத்தல, அது அதிலே தான் இருந்துச்சு. மேலும் மேலும் தண்ணி ஊத்த, மேலும் மேலும் நீங்கள் எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களோ கேட்கிறீங்களோ. ஏன் சபைக்கு வர சொல்றோம்னா, எதுக்கு ஆராதனைக்கு வர சொல்றோம்? நீங்க வார்த்தையை கேட்டு பலன் அடையிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள இன்னும் வளர்றதுக்காக தான் சபையை தவிர பாரம்பரிய வழிபாட்டுக்காக அல்ல. எனக்கு காசு வேணும், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீங்க கொடுங்க, அதுக்காக வரணும்னு நான் கூப்பிடல. நீங்க ஆண்டவருக்குள்ள பலப்படணும், நாம் ஆண்டவருக்குள்ள வளரணும். எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு எவ்வளவு திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் விதிக்கிறான். ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல கேட்கறதுல திருப்தியாகவே கூடாது. ஒரு நாள் பிரயாணப்பட்டு செலவு பண்ணி போய் சில இடங்கள்ல கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா அங்க போறது எனக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். நான் விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அதே போல அந்த கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நாள் பல நேரம் செலவு பண்ணி, பல பணத்தை செலவு பண்ணி தான் போகும், டைம் எடுத்து போகும். அல்லேலூயா. கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். எந்த அளவுக்கான வார்த்தையை உள்ள போகுதோ அது உங்க மைண்ட சுத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. பிசாசு என்ன எண்ணத்தை கொண்டு வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதை எடுத்துட்டு போடணும்னு நினைச்சா என்ன போட முடியாது. உள்ளக்க வசனத்தை விதைச்சிட்டே இருங்க, வேதத்தை வாசிச்சுட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, எதை செய்தீங்களோ அதை செய்துட்டே இருங்க, எல்லாம் மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மறுரூபம் என்பது உங்கள் செயலில் அல்ல, மறுரூபம் என்பது மனம் புதிதாக்கப்படுவதனால் வருகிறது. மறுரூபம், மனம் புதிதாகணும். எது புதிதாகணும்? அல்லேலூயா. நிறைய பேர் நம்முடைய செயலை மாற்ற விரும்புகிறோம், அதனாலதான் தோற்று போகிறோம். மனதை புதுசாக்கிட்டா செயல் மாறி, எண்ணத்தை மாத்தினா செயல் மாறி. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எண்ணத்தை மாத்தாம செயலை மட்டும் மாத்த நினைக்கிறோம். நீ யாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயலை எடுத்தவன மாத்தல, எண்ணத்தை தான் மாத்துறார். அல்லேலூயா. நம்ம செய்யற தப்பு, நாம நம்முடைய செயலை மாற்ற வேண்டும் நினைக்கிறதா தப்பு. நீ தோற்று போவோம். அந்த செயலுக்கு காரணமா எந்த எண்ணம் உங்க மைண்ட்ல இருக்கோ அதை மாத்துங்க, உங்க செயல் மாறிடும். அல்லேலூயா. அதே மாதிரி மற்றவங்க வாழ்க்கையிலையும் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். முதலாவது நாம் மாறினாதான் அவங்க மாற முடியும். நாம் மாறினாதான். நிறைய பேருக்கு நமக்குள்ள இருக்கிற தவறான என்ன தெரியுமா? மற்றவங்களை மாத்தணும் மாத்தணும். நம்ம பைபிள் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? மத்தேயு 7:3 வசனத்தின் வாசிங்க. மத்தேயு 7 அதிகாரம் 3 வசனத்தின் வாசிங்க.
பாருங்க, போதும். உங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்க நிறைய நாம் ஏன் மற்றவங்கள நம்மளால மாற்ற முடியலன்னா நான் மாறல. நீ மாறு. உன் மைண்ட்ல இருக்கிறத மாத்து, உன் எண்ணத்தை மாத்து, உன் சிந்தையை மாத்து. உனக்குள்ள அதான் சொல்ல முதலாவது மற்றவங்களை பார்க்கணும், உனக்குள் இருக்கிற பாரு, உனக்குள்ள இருக்கிறத பாரு. குடும்ப வாழ்க்கையிலையோ ஊழியத்திலேயோ நாம மற்றவங்களை மாற்ற நினைக்க வேண்டாம், முதலாவது நீங்க மாறு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன் துரும்ப எடுத்து மற்ற துரும்ப பார்க்கணும், உன்ட இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடும். அல்லேலூயா. அடுத்தவங்களை மாத்த நினைக்கணும், உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:7 வாசிங்க. ரெண்டு தீமோத்தேயு 3:7 சாரி 2 தீமோத்தேயு 3:7 எப்பொழுது கற்றாலும் இந்த கடைசி நாட்கள்ல ஏற்படக்கூடிய காரியம் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வஞ்சிக்கிற கூட்டத்தை குறித்து பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எப்பொழுது கற்றாலும். இந்த எலியா அவனுக்கு சாப்பாடை கொடுத்தான்னு சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுட்டான்? நிறைய பேர் எத்தனை முறை செய்தி கேட்டாலும் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு வாசித்தாலும் மாறவே மாட்டான். அவன் சாப்பிட்டு தூங்கின மாதிரி கேட்டு கேட்டு அப்படியே அப்படியேதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு மாற்றம் வரவே வராது. இப்படிப்பட்ட இடங்கள் தான் சத்ரு உள்ள போகும். கள்ள உபதேசங்கள் அங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு. பெண் பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெண்கள் பலவீனமா இருக்கிறதுனால ஈஸியா நடக்கும். ஆனா அதே இடத்துல ஆண்களும் அதே போல அந்த எவ்வளவு கற்றாலும் அவர்கள் சரியான அந்த வசனத்தை சரியா புரிந்து கொள்ளாத மனநிலையில இருந்தால் பிசாசு அவங்களையும் என்ன செய்வான்? மாற்றும், வஞ்சிப்போம். அதாவது எத்தனை எளியாவது ஒரு நேரம்னா சாப்பாடு, நமக்கு எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு சாப்பிட்டாச்சு, எவ்வளவு ஆண்டது வார்த்தையை கொடுத்தாரு, எவ்வளவு தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாமை கூட்டு போய் நீ பார்ப்பா, வானத்தை பாரு சொன்ன மாதிரி எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்து நான் அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் விசுவாசம் இன்னைக்கு வரல. ஏன் வரல? எண்ணங்கள் மாற்றப்படாதனால, நம்முடைய மைண்ட்ல சேஞ்சஸ் இல்லாதனால, மனநிலை மாறாதனால, விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்காதனால நம்ம வாழ்க்கை எதுவுமே மாறல. இன்னும் அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிறோம். எத்தனை முறை கேட்டாலும் மாற்றங்கள் நடக்காமலே இருக்குது. நடக்காமல இருக்கிற வரைக்கும் நான் போக வேண்டிய தூரத்தை போக முடியாது. ஆசை இருக்கு அநேகருக்கு, அதை செய்யணும் இது செய்யணும் அப்படி செய்யணும். உங்க ஆசையே உங்க கொள்ளும். ஆனா செயல்பாடு வேணும்னா மைண்ட மாத்து. அல்லேலூயா. உங்க மனநிலை மாறினாதான் எதை என்ன பண்ண முடியும்? உங்க செயல்பாடை பிரதிபலிக்கும், வெளிப்படுத்த முடியும். உங்க செயல்பாடு அதாவது நீங்க என்ன உங்க மனதுல நினைச்சிருக்கீங்களோ அப்படியேப்பட்ட செயல்பாடு அல்ல. உங்களை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. பிலிப்பியர் 3:12. நான் அடைந்ததாயிற்று, தேறினவன் ஆனேன். பாருங்க என்ன சொல்றாரு? நான் தேறிட்டேன் எண்ணாம, நான் அடைந்து விட்டேன் என்று எண்ணாம, கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு
அல்லேலூயா. என்ன வேணும்? அடைந்தாய்ச்சி எண்ணம் அல்ல, தேறினேன் என்ற எண்ணம் அல்ல. இந்த எண்ணம் இருந்தா நான் அடைய முடியாது. தேறிட்டேன் என்ற எண்ணம் இருந்தா தேற முடியாது. எப்படிப்பட்ட எண்ணம் வேணும்? எதற்காக என்னை பிடித்துக் கொண்டாரோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருவேன். அல்லேலூயா. அதுதான் உங்களை போக வேண்டிய தூரத்துக்கு கொண்டு போகுமே தவிர, நீங்க உங்களுக்கு மைண்ட் செட்டப் உங்க மனதுல நான் அடைஞ்சிட்டேன், நான் தேறிட்டேன் நினைச்சிட்டா நீங்க என்ன முடியாது, தேரவும் முடியாது, அடையவும் முடியாது. அதான் எண்ணாமல். அடைந்தாயிச்சு. மறுபடியும் வாசிங்க. அடைந்தாயிச்சு அல்லது தேறினவனானேன் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அல்லேலூயா. இந்த ஆசை இருந்தா பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்க போக வேண்டிய தூரத்தை அடைய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இதை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சில வார்த்தைகள் ஞாபகத்துல இருக்கிறதுனால சொல்றேன். மறுபடியும் சில வசந்த வாசிக்கலாம். சங்கீதம் 52:7 வாசிங்க. பாருங்க, என்ன எண்ணாம? தேவனை பலனாக எண்ணாமல். சிலரு என்ன எண்ணத்துல இருப்பாங்கன்னா தன்னுடைய சுய பலத்துல இருப்பாங்க. அதான் ஆரம்பத்திலே சொன்ன, தேவனை பலனாக எண்ணாதவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து சொல்லுவாங்க. எப்படி என்ன வேண்டும்னு பவுல் அழகா சொல்றாரு. அதே பிலிப்பியர் 4:13 வாசிங்க. பிலிப்பியர் 4:13 பாருங்களேன். தேவனை பலனாக எண்ணாதவன் இப்படி இருப்பான். ஆனா நான் என்னை பலப்படுத்துகிற தேவனை பலனாக எண்ணுகிறவன், என் பலன் கிறிஸ்து தான். அவர் தான் என் பலன், என்னை பலப்படுத்துகிறவர் அவர். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவன் தான் பவுலை போல நான் போக வேண்டிய தூரத்தை அடைய முடியும். அல்லேலூயா. தேவனை பலனாக எண்ணாமல் தன் சுய பலத்துல ஓடுறவன் ஓட மாட்டான், ஓட முடியாது. என்னால சாதிக்க முடியும்னு நினைக்கிறவன் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா நிற்பான். ஆனால் தேவனை பலனாக எண்ணி, கர்த்தர் தான் என் பலன். பவுலுக்கு அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்ல? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. அவன் பலன் அங்க சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எல்லாவற்றும் செய்ய எனக்கு இந்த எண்ணம் இருந்ததுன்னா நம்ம ஓட்டம் ஸ்டாப் ஆகாது. நாம் போக வேண்டிய தூரத்தை அடைய கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டிய பலனை தர போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?